ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம் நீங்கள் நடக்குதில்ல, உங்களுக்கு தமிழ் எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுறாங்கல்ல பப்ளிக் எக்ஸாம் டீச்சர்ஸு. ஸோ அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணல இந்த ஆன்சர் கீ தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு ஆன்சர் கீ கொடுப்பாங்க. இதில் எப்படி இருக்குதோ ஸோ அப்படி தான் அவங்க வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. இதில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தமிழுக்கு நீங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து நான் சிறுவினா எழுதுறேன், நெடுவினாலாம் கரெக்டாக தான் எழுதுறேன், ஆனால் எனக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 5 மார்க் தான் கொடுக்குறாங்க, 5.5 மார்க் தான் கொடுக்குறாங்க, கேட்டால் ப்ரெசன்டேஷன் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி தான் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுடைய கவர்மெண்ட்டுடைய அரசு தேர்வுகள் இயக்கம் கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியலான ஆன்சர் கீ எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத எல்லா கொஷின்ஸுக்குமே சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கும் இனிமேல் எழுத போகிறதோடைய அந்த ப்ரெசன்டேஷன் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். அண்ட் எப்படி எக்ஸாமில் ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அவங்க ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருந்திருக்கணும் உங்கள் ஆன்சர் ஷீட்டில். பிளாக் ஆர் ப்ளூவில் தான் எழுதியிருக்கணும். ஆன்சர் வந்து ஓனாக எழுதியிருக்கணும். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை ஒவ்வொன்றிற்கும் கால் மதிப்பெண். அதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னாலும் கால் மதிப்பெண். அதாவது 4 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா 1 மதிப்பெண் போயிடும், 1 மார்க் போயிடும் உங்களுக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ புரியுதா ஏன் உங்களுக்கு இந்த நெடுவினா சிறுவினாலாம் வந்து மார்க் குறையுதுன்னு? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்கு ஒற்றுப்பிழை முதற்கொண்டு சின்ன இலக்கணப்பிழை எதுவாக இருந்தாலும் ஒரு மிஸ்டேக்னாலும் அதுக்கு கால் மதிப்பெண். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் 4 மிஸ்டேக் வந்துச்சாவே 1 மார்க் போயிருச்சு. ஸோ அப்போ நீங்கள் நெடுவினா எழுதுறதில்ல, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 4-5 மிஸ்டேக் வந்துருச்சாவே 1.5 மார்க் கிட்ட போயிடும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் தான் ஜென்ரலாக 1 மார்க் இல்லை 1.5 மார்க்குன்னு குறைச்சி ஒரு 4 மார்க் 5 மார்க் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு மிஸ்டேக்லாம் பார்த்து கரெக்டாக கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மார்க் குறையும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கிளியராக அதை கொஞ்சம் வந்து எழுதியில் கொஞ்சம் திருத்தமாக எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தவறான விடைகளை இது வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கானது, அதெல்லாம் விட்டுருங்க. வேறு நீங்கள் எக்ஸாம் ஆன்சர் வந்து இப்போ ஒரு கொஷின் கொடுத்து 5 கொஷின் கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு 4 தெரியும் 4 எழுதுனீங்கனாலும் பாருங்கள், மிகையான விடை இருப்பின் மிகை என்று, அதாவது 4 கொஷின் 3 எழுத சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் 4 எழுதுனீங்கன்னா அதை வந்து மிகைன்னு போட்டு விட்ருவாங்க. அதுக்கு மார்க்லாம் கிடைக்காது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுங்க. 1 வேர்டு வந்து ஆப்ஷன் போடாமல் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா அது ஆவா, ஆவண்ணாவா, ஈயா, ஈயன்னாவா அப்படிங்கிற ஆப்ஷனோட, கொஸ்டின் நம்பர் வித் ஆப்ஷனோட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மார்க். ஓகேங்களா? வினாயன் குறிப்பிடாத விடைகளுக்கு மதிப்பெண் வழங்கப்படக்கூடாது. கொஸ்டின் நம்பர் போடாமல் ஏதோ அவசரத்தில் நிறைய பேர் இது வந்து நெடுவினா, அப்புறம் அந்த படிவம், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேர் இதை பண்ணுறீங்க. அதே மாதிரி 10th சோசியல்ஸில் மேப்பு, இதுக்கெல்லாம் மார்க் கொஸ்டின் நம்பர் போடாமல் விட்டுறீங்க. கொஸ்டின் நம்பர் இல்லை, வினாயன் இல்லை, நீங்கள் எழுதுகிற அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து கொஸ்டின் நம்பர் போடாமல் ஏதோ டக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கொஸ்டின் நம்பர் போட மறந்துட்டேன், பட் அவங்களுக்குலாம் தெரியும்ல இந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் மார்க் போட்டுருவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தான் ஃபுல்லாக எழுதி கொஸ்டின் நம்பர் இல்லை அப்படின்னாலும் மார்க்கு கிடையாது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ 1 வேர்டு பாருங்கள். ஸோ 1 வேர்டு இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் கொஸ்டின் நம்பர் வித் ஆப்ஷனோடு இருந்துச்சுன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது 2 மார்க்குக்கு எப்படி அலர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கவும். எந்த மாதிரி கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அதோடைய 2 பாயிண்ட்ஸு, முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வாடை காலத்தில் அந்த கோவலர்கள் அந்தது, அப்புறம் அந்த நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு எப்படி மார்க் அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணத்தால் வெளி நின்ற ஒளி எங்கும் பரவி ஒளிரத் தொடங்கியது, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 1, செகண்ட் பாயிண்ட்டுக்கு 1, அப்படி தான் மார்க் அலர்ட் பண்ணியிருக்காங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது அப்படிங்கிறது எழுதுறதுக்கே ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துங்க ரொம்ப ஈஸியாக இருக்குதுல்ல. ஸோ இப்படி தான். ஸோ அதே மாதிரி இன்னொன்று கேட்கலாம், ஐயோ எங்கள் கைடில் வேறு மாதிரி இருந்துச்சு, நான் படித்த நோட்ஸில் வேறு மாதிரி இருந்துச்சு, அப்படி எழுதுனா இதில் உள்ள மாதிரி தான் மார்க் கொடுப்பாங்களன்னா கிடையாது. தமிழை பொறுத்தளவில் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதியிருந்தாலும் மார்க் கொடுப்பாங்க. இதில் உள்ளது ஒரு பேஸ் தான், இந்த அடிப்படையாக வச்சு மார்க் கொடுக்கணுமே தவிர ஸோ இதில் உள்ள வேர்ட்ஸ் அப்படியே இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் படிக்கிற கைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதினாலும் மதிப்பெண் வழங்கப்படும். ஓகே? ஸோ அடுத்தது பாருங்கள். அகெயின் அந்தரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்திருதுன்னா, சரியான பயிரை தேர்ந்தெடுத்து உரிய காலத்தில் விதைத்தால் வேளாண்மை செழிக்கும் அப்படிங்கிறதுக்கு 1 மதிப்பெண்ணும், அதுபோல் எந்த செயலையும் அதற்குரிய காலம் இடம் அறிந்து செய்தால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும் அப்படிங்கிறதுக்கு 1 மதிப்பெண்ணும். ஸோ அந்த அதுக்கான மீனிங் என்ன, அதை வச்சு நம்ம எதை கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எழுதுறதுக்கு தான் 1 மார்க்கு. இதில் உள்ள மாதிரி எழுதினாலும் சரி, இல்லை உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வேறு மாதிரி எழுதினாலும் சரி மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி முடித்தால் தரலாம், முடிந்தால், ஸோ அந்த இது
ஸோ அதை உணர்த்தும் பொருளறிந்து தொடர் அமைக்கன்னு இருக்கா. ஸோ அதுக்கான பாருங்கள் புத்தகத்தை படித்து முடித்தால் தரலாம் அப்படிங்கிறது, அந்த புத்தகத்தை உன்னால் முடிந்தால் தரலாம் அப்படிங்கிறதுக்கு 2 மார்க், அவ்வளோதான். பொருள் வேறு பொருத்தமான வேறு விடை இருப்பின் மதிப்பெண் வழங்கலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும்னு கிடையாது. இதுக்கு இந்த கொஷினுக்கு பொருத்தமாக நீங்கள் வேறு ஆன்சர் எழுதியிருந்தாலும் அதுக்கு மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஓமை தொடர்களை தொற்றொடரில் அமைத்தெழுதுக, இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஆன்சர் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி மயங்கொலி சொற்கள், இப்போ அலை 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 கலை கலை கலை, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அது எந்த மாதிரி சொற்றொடர்கள் வேணாலும் அமைத்து எழுதலாம். நம்ம அது அதில் உள்ள புக்கில் உள்ளது கெயில் உள்ளது அப்படி எழுத இல்லை, அது கரெக்டான ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த திருவள்ளுவர் செல்வன் இதில் சரியான தொடர் வந்து திருவள்ளுவர் செல்வன், இலக்கண விதி வந்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது விதி. ஸோ எது சரியானதுங்கிறதுக்கு 1 மார்க்கு, அதுக்கான இலக்கண விதி என்ன அப்படிங்கிறதுக்கான 1 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே. அதே மாதிரி புணர்ச்சி விதி பாருங்கள், நீங்கள் பிரிக்கிறதுக்கு 1 மார்க், அந்த அருங்கானங்கிறத பிரிக்கிறீங்கல்ல அதுக்கு 1 மார்க்கு, அந்த விதி எழுதுறதுக்கு 1 மார்க், அப்படி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம், நீங்கள் பிரிக்கிறதுக்கு சாற்றினா சாற்று ப்ளஸ் அதுக்கு 1 மார்க்கு, அதை எழுதுறீங்கல்ல பகுதி எது விகுதி எது வினைச்ச விகுதி எது பெயரச்ச விகுதி அது மாதிரி, ஸோ அதுக்கு 1 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி சிறுவினா பாருங்கள், ஆன்சர் அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் கீழே பாருங்கள் பொருத்தமான விடையை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். நீங்கள் அதுக்கு ரெலவெண்டான ஆன்சர் எப்படி எழுதினாலும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தமிழை பொறுத்தளவு நீங்கள் புக்கில் உள்ளபடியோ கைடில் உள்ளபடியோ அப்படியே மெமரி பண்ணணுங்கிற நீடு கிடையாது. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ பாருங்கள், ஸோ அதே மாதிரி தான் எல்லா கொஸ்டினுக்குமே கொடுத்துருப்பாங்க. உவனோட ஐவராய் நிகழ்வுகளை சுட்டி காட்டுக, அதே மாதிரி சிரிப்பு, இது எல்லாத்துக்குமே அப்படி தான். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி ஈசன் மகன் நின்றான ஒரு ஏழை என, அதுக்கு வந்து பாருங்கள் இடம் 1 மார்க்கு, பொருள் 1 மார்க்கு கொடுக்குறாங்க, விளக்கத்துக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. நீங்கள் இடம் பொருள் எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு, விளக்கத்துக்கு 2 மார்க்கு. ஸோ அதுதான் அதோடைய அந்த பேட்டர்ன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மற்ற கொஷின்ஸுமே பார்த்துக்கோங்க. எவையேனும் ஏற்புடைய 4. ஸோ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது முக்கியமான 4 பாயிண்ட் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னாவே 4 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் நான் ஏன் உங்களை 1 பேஜ் 1.5 பேஜ் அந்த மாதிரி வர மாதிரி எழுத சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஏன்னா ஒரு சில பேர் அந்த இது யாருக்குன்னா கொஞ்சம் ஓகே டீசெண்டாக மார்க் வாங்குறவங்களுக்கு ஓகே, பட் நம்ம சென்டம் ட்ரை பண்ணுறோம், ஒரு 85 ட்ரை பண்ணுறோம்னா அதுக்கேற்ற ப்ரெசன்டேஷன், அதுக்கேற்ற ஒரு ஆன்சர் இருக்கணும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி நயம் பாராட்டுக பாருங்கள், மைய கருத்துக்கு 1 மார்க்கு, மற்ற நயம் தொடை நயம் சொல் நயம் அணி நயம் சந்த நயம் சுவை நயம், இதில் ஏதாவது 3 நயம் எழுதிருந்தீங்கன்னா 3 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாடான் திணை பாருங்கள், திணை விளக்கத்துக்கு 2 மார்க்கு, சான்றுக்கு 1 மார்க்கு, திணையோடைய பொருத்தத்துக்கு 1 மார்க்கு தான். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி கூதிர் பாசறை துறை விளக்கத்துக்கு 2 மார்க்கு, சான்று மற்றும் பொருத்தத்துக்கு தலா 1 மார்க் அப்படிங்கிற வீதத்தில் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் விடுங்க சார், எனக்கு நெடுவினா எப்படி, அதான் நீங்கள் பாருங்கள் நெடுவினா பாருங்கள், சொன்னேன்ல நெடுவினா பொறுத்தளவில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னுரை முடிவுரை இடையில அந்த பொருளுரை சப்கெட்டிங்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நான் அதே தான் இங்கே பாருங்கள், முன்னுரை இருக்குது, தமிழ் சீரமே நிறைந்து பாட, தமிழ் மொழி நம்ம அடையாளம் பண்பாட்டின் நீட்சி தோன்றிய காலம் முதல் இன்றளவும் இளமையோடும் உயிர்ப்போடும் இருப்பது, இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழின் திறம் வியந்த கவிஞர் சிற்பி பாடுவனவற்றை காண்போம் அப்படிங்கிற மாதிரி ஓனாக தான் இந்த அதில் உள்ள மாதிரி எழுதணும் கிடையாது, நம்ம ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி முன்னுரை அதே மாதிரி முடிவுரை இடையில பொருளுரையெல்லாம் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மதிப்பெண். அதே மாதிரி பாருங்கள், எவையேனும் 6 கருத்துக்கள், ஏதாவது 6 ஹெட்டிங் போட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் முன்னுரை முடிவுரை வந்து போட்டு எழுத சொன்னேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் இல்லை சார் எங்கள் கையில் முன்னுரை முடிவுரைலாம் இல்லை, பேரா மாதிரி தான் இருக்குன்னா நீங்களாக ஒரு ஓனாக ஒரு முன்னுரையோ முடிவுரையோ எழுதுங்க, தப்பு இல்லை, ஓனாக எழுதலாம். ஸோ முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னது. ஓகேங்களா. பாருங்கள் எல்லாத்துக்குமே முன்னுரை முடிவுரை வந்து போட்டு தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நெடுவினா பொறுத்தளவில் தயவு செஞ்சு முன்னுரை முடிவுரை யூஸ் பண்ணுங்கள், நீட்டாக எழுதுங்க. அப்புறம் மனப்பாட பகுதி பாடல், ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸே இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக எழுத பாருங்கள். நெடுவினா நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், நீங்கள் எப்படி படித்தாலும் சரி முன்னுரை முடிவுரை ஒரு கொஷின் இருக்கா, இதை பற்றி காண்போம் இதை பற்றி காண்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஓனாவது முன்னுரை முடிவுரை ஒரு சும்மா ஒரு இதுக்காகவாது எழுதுங்க மிஸ்டேக் இல்லாமல். ஓகேவா. ஏன்னா முன்னுரை முடிவுரை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ஆன்சர் ஸ்கிரிப்டில், அதுக்காக தான் நான் அந்த வீடியோ மெயினாக அப்டேட் பண்ணதே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எங்கள் கைடில் முன்னுரை முடிவுரைனா இல்லை, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இல்லை அப்படியா, நீங்கள் ஓனாக எழுதுங்க. முன்னுரை முடிவுரை கொஷினுக்கு ரிலவெண்ட்டாக நீங்களே ஏதாவது ஓனாக எழுதுங்க, அதில் உள்ளபடி அப்படியே எழுதணுங்கிறது கிடையாது. ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. ஆல் த பெஸ்ட். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.